3 வேளை சோத்தை கொட்டிக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதுக்குமே யூஸ் இல்லாத எதுக்கு தான் உயிரோடு இருக்கணும்? பேசாம நம்ம நினைக்கிறது தான் முடிக்கணும். அன்னைக்கு காலியம் போ பத்தியா நீ? நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடு தான் இருக்க. அப்ப நீ என்ன தகனி வச்சு அம்மிக்கு கொல்லல? நானா? நான் தலகணி வச்சு கொண்டனா? ஆமா. நான் கனவுன்னு கண்டியா? இல்ல, நீ வெறித்தனமா வந்து தகனி வச்சு அம்மிக்கு நான் இருக்கிறதே வேஸ்ட், நான் இருந்தா சாப்பாடுலாம் காலி ஆகுது. ஆனா கூடவே இருக்கிற விரோதி நீ என்ன துரோகி, என்னை சாவடிச்சாலும் சாவடி. கனவுக்கே இவ்வளவு நீ ஏன் இவ்வளவு மூச்சு வாங்குது எனக்கு? இல்ல கனவுலே இவ்வளவு பயமா உனக்கு? அப்ப நிஜத்துல நடந்தா என்ன பண்ணுவ? நடக்கும். ஐயோ நீ பிராண்டி இருப்ப. நடக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கும். என்ன பண்ணலாம்? இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன ஒய்யாரமா தூங்குறது பாத்தியா? பேசாம போட்டு தெரியலாமா? பசங்க கிட்ட என்ன பண்றது? கேட்டா எங்கன்னா ஓடி போயிட்டான்னு சொல்ல வேண்டியதுதான். இவனால தண்டம் தான் வீட்டுக்கு. 3 வேளை சோத்தை கொட்டிக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதுக்குமே யூஸ் இல்லாத எதுக்கு தான் உயிரோடு இருக்கணும்? பேசாம நம்ம நினைக்கிறது தான் முடிக்கணும். அன்னைக்கு காலியம் போ பத்தியா நீ? என்ன ராதா, என்ன நான் சாக்கல இன்னும். எதுக்கு சாகணும்? நீ என்ன கொன்னுட்டிய. எப்பம்மா? யாரு? தகனி வச்சு அமுக்கி. ஏய் ஏய், நான் என்ன கொல்லலாம்? என்ன அடி, என்ன அடி, அடி, இன்னொரு அடி, அடி, கில்லு கில்லு. நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடு தான் இருக்க. அப்ப நீ என்ன தகனி வச்சு அம்மிக்கு கொல்லல? நானா? நான் தலகணி வச்சு கொண்டனா? ஆமா. நான் கனவுன்னு கண்டியா? இல்ல, நீ வெறித்தனமா வந்து தகனி வச்சு அம்மிக்கு நான் இருக்கிறதே வேஸ்ட், நான் இருந்தா சாப்பாடுலாம் காலி ஆகுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று தகனி போட்டு அம்மிக்கு என்ன கொல்ட்டியறாதா? அப்படியா? இப்ப உண்மையை சொல்லிட்டிய ரவி. இப்பதான் உண்மையை சொல்ற நீ. ஏய் நான் எங்கடா பண்ண பைத்தியம்? இந்த தலகாணி தான், இந்த தலகாணி தான். வீட்ல இருக்குது அந்த தலகாணி தானே? எதுன்னு தெரியல. ஏய் வீட்ல இருக்குது இந்த தலகாணி தான் இருக்கு, வேற எந்த தலகாணி இருக்கும்? அப்ப நீ என்ன சாவடிக்கலையா? சாவடிக்காம விட்டு தப்பா போயிடுச்சு. ஆமா. நான் இப்படி பதட்டமா எஞ்சி உட்கார்ற. அப்ப கனவா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? வேற என்ன, கனவுல தானே உன்னை கொல்ல முடியும். நிஜத்துல நீ தானே என்ன கொல்ற. தண்ணி தண்ணி குடு. தண்ணி வர கேடு. மூச்சு வாங்குதுரி. வாங்கதான் செய்யும். ஒரு ட்ரை பண்ணிய உண்மையிலேயே? நீ பண்ணாலும் பண்ணிருப்படி. பண்ணாம விட்டு நீ என்ன கொல்றதுக்குனே ட்ரை பண்ற ஆள் தானே? அதான் நான் பண்ணாம விட்டது தான் தப்பு. ட்ரை பண்ணியா என்ன? ஏதாவது தகனி சமுக்குனியா என்ன? கூடிய சீக்கிரம் நடக்கும், அதுதான் கனவுல வருது. கூடிய சீக்கிரம் நடக்க வேண்டிய விஷயம் தான் அது. ஆஹா, காலையில கண்ட கனவு பழிக்கும் பாயிலே. அது எப்படி இது? கனவுல கூட நிஜமா நடக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும். எல்லாமே ஃப்ராட் தான். சத்தியம் பண்ணு, நீ எதுவும் ட்ரை பண்ணல நான் சாவடிக்க? ஏய் நான் அதில ட்ரை பண்ணோம். அப்படி நீ தான் ட்ரை பண்ணுவ, நீ தான் ட்ரை பண்ணுவ. எப்பயோ ட்ரை பண்ணி. வெளியில இருக்கிற எதிரிங்க கூட என்ன மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா கூடவே இருக்கிற விரோதி நீ என்ன துரோகி, என்னை சாவடிச்சாலும் சாவடி. கனவுக்கே இவ்வளவு. நீ ஏன் இவ்வளவு மூச்சு வாங்குது எனக்கு? இல்ல கனவுலே இவ்வளவு பயமா உனக்கு? அப்ப நிஜத்துல நடந்தா என்ன பண்ணுவ? நடக்கும். ஐயோ நீ பிராண்டி இருப்ப. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கும். எனக்கு என்னவோ உங்கள டவுட்டா தான் இருக்கு. எதுக்கு நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறேன். எதுக்கு? நாளைக்கு நான் செத்துக்கிட்டு போயிட்டு அது காரணம் நீதான்ட்டு. என்ன கொடுத்துற நீ? ஆமா. ஏன்னா கனவுல உனக்கு கனவு வந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? பகல் கனவு இது ஐயோ இப்ப கூட சொல்ல வரல பத்தியா? பகல் கனவு பழிக்கும். பழிக்கும் பழிக்கும். பகல்ல உன தூங்காதன்னு சொல்றேன். எதுக்கு தூங்குற? இல்ல நான் இந்த ஊர்ல இருக்க முடியாது. இல்ல ஏ பைத்தியமே, பகல் கனவு 5 மணிக்கு பகல் காண்ற பத்தியா? அந்த கனவு தான் பழிக்கும். இப்போ என்ன டைம் ஆகுது பாரு, 11 தான் ஆகுது. 11 மணிக்கு படுத்து தூங்குவாங்களா லூசு? கொஞ்ச நாளைக்கு தனியா போகக்கூடாது. வேலை வெட்டிக்கு போனோம், வெட்டியா அப்படியே படுத்து தூங்குனா அப்படிதான் ஒரு கனவு. நீ ட்ரை பண்ணல. எதுக்குடா நான் உனக்கு ட்ரை பண்ணோம்? கொலை பண்ண கூட தேவையில்லைன்ற நான் உன்னைய. அது கூட தகுதி இல்லாத ஆளு. கரெக்டா. சரி சொன்னா கஷ்டப்படுவேன்னு சொல்லல. கொலை பண்றது கூட எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணோம்? இல்லையே.
நீ தலைகாணி வச்சு அமுக்குற, என் உயிர் போதே வந்து அப்படி எனக்கு தெரியுது. உயிர் போனா எப்படிடா எரும மாடு ஏஞ்சி நின்னு பேசுற? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப பேசு, நீ என்கிட்ட தானே பேசுற, வேற யாருக்குன்னா பேசுறியா? உயிரோட தானே இருக்க. ஆமாண்டி. அப்புறம் என்ன செத்து போனதா சொல்ற? உனக்கான சாவே வராதுடா. நீ 100 வயசு வரைக்கும் இருப்ப, உன்னால்தான் மத்தவங்க சாவாங்க, நீ உயிரோட தான் இருப்ப. ரொம்ப கெட்டி. என்னடி சொல்ற? அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. வரமா? ஆமா, அழுது புரண்டு வரன் வாங்கிட்டு வந்திருக்க நீ. ஓஹோ, சரி பரவாயில்ல விடு, நான் உயிரோட இருக்கேன், அதுவே போதும் சரியா? ஏன்னா இன்னும் உங்களை பழி வாங்குறதுக்கு நிறைய இருக்கு எனக்கு. ஏன்னா உங்களை டார்ச்சர் பண்ணி உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுடைய வேலை இன்னும் இருக்கு எனக்கு. நான் அதுக்காக தான் இந்த பூலோகத்திலே பிறந்தேனா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஓ ஆமா, அந்த மாதிரி என்னைய படைச்ச அந்த பிரம்மனே நான் சொல்றாருன்னா, தம்பி அந்த குடும்பத்தை விட்டுறாதப்பா, அந்த குடும்பத்தை நடுத்தரல நாரடிச்சு நிக்க வச்சுட்டு தான் நீ மேல வரணும். யம தர்மம் வந்து உயிர் எடுக்க மாட்டான், இந்த ரவிராஜ் எருமமாடு தான் உயிர் எடுக்குமா? யம தர்மனே வந்து என்னைய பார்த்தா பயப்படுறா போல. அதான் சொல்றேனே. ஆமா, அந்த அளவுக்கு இருக்க. அவராவது பாசக்கயிறு போட்டு எடுப்பாரு, நான் மோசக்கயிறு போட்டு எடுப்பேன் நானு. பாத்துக்கோ, அது வேணா உண்மைதான். இப்பதான் உண்மையை எதுக்கு நான் அலாட்டாவே இருக்கேன் இந்த வீட்டுல. ஏன்னா விளையாட்டா இருந்தா நிச்சுக்கோ, உன்னால எனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது இருக்கு. ஆமா இருக்கு, அந்த பயம். நான் எதுக்கும் போயிட்டு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். ஏன் ஸ்டேஷன்ல? நான் அவ்வளவு பயமா உனக்கு? இருக்கு, பயம் இருக்க தானே செய்யும். இன்னைக்கு இருக்கிற ஆம்பளைங்க எந்த ஆம்பளைங்களுக்கும் தன் பொண்டாட்டி மேல நம்பிக்கையும் கிடையாது, உயிருக்கு உத்தரவாதமும் கிடையாது. ஒழுங்கா எந்த நேரத்துல யாரை வச்சு புடிச்சு தள்ளுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கா இருக்கணும். இப்போ நான் ஒழுங்கா நம்ம நான் கோணிச்சு நான் நிக்கிறேன். பேசுறேன் நின்னு காட்டுற பைத்திய மாதிரி. என்ன கோணிச்சு நிக்க? நான் அப்படி இருந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஒரு 500 ரூபாய் கொடு, நான் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் மேல. நான் இதுக்கு தான் கொலை பண்ணுன்றேன். அப்பப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, காசு கூட இத கூடன்னு சொல்லிட்டு தேவையில்லாம என்கிட்ட வராது. அப்புறம் கனவு நடந்த மாதிரி நிஜத்தை நடந்துரும், பாத்துக்கோ. என்னது ஜாக்கிரதை. இந்த வீட்டுல நான் இந்த தண்டனையே என்ன சாவடிப்ப. இப்பயே கிளம்புறேன் நான், எல்லா திரும்பி எடுத்துக்கிட்டு. ஓடு ஓடு ஃபர்ஸ்ட், அந்த வேலையை பாரு ஃபர்ஸ்ட்.